வாட்ச் பண்ணுறது, அதுவரை உங்களை கூட்டிகிட்டு போகணும். பட் இந்த வாட்ச் டவர் வந்து யாரும் பகல் நைட்லலாம் அனுப்பிச்சுவாங்க, போக்குவரத்து வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் நைட்டு 5 மணி ஆயிடுச்சுன்னா யாரும் வரத்து போக்கு இல்லாமல் இந்த டெம்பரவரி ரூட்டுன்னு ஒன்று காமிப்பாங்க. இதை வந்து எடுத்துருவாங்க. அப்படி இந்த கைடுங்க காமிக்கிறத அங்கே போட்டு காமிக்கிறாங்க, அப்படியே ஜாயின் பண்ணி வைப்பாங்க. ஜஸ்ட் பகல் புறம் போக்குவரத்து மேலே மொட்டை மாடியில் வேலை செய்யலாம் போகலாம். ஜஸ்ட் 5 மணி ஆயிடுச்சுன்னா இதை எடுத்து விட்டுருவாங்க. எடுத்துட்டாங்கன்னா எல்லா பில்டிங் வரத்து போக்கு புரிஞ்சதான், எந்த பில்டிங் வரத்து போக்கிங்க டவருக்கு வரக்கூடாது. இந்த டவருக்கு வந்தாங்கன்னா இந்திய பிரிட்டிஷ்காரங்களை பேக் பண்ணிடுவாங்க, ஏன்னா போராட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 5 மணி ஆனோன்னா எல்லா இந்த பூரா அந்த ரூட்டை பூரா அப்படியே எடுத்து விட்டுருவாங்க. இது செப்பரேட் ஆகிடும், அதோட கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இருக்கணும். அந்த காலத்தில் டோட்டலி இந்த ஜெயிலை கட்டுறதுக்கு 5,17,352 ரூபா செலவு பண்ணிட்டாங்க. 5,17,352 rupees, டோட்டலி ஒரு 6 lakh rupees டோட்டலி நம்ம ஃப்ரீடம் பெட்டர் வச்சு கட்டினதுனால இவ்வளோ கம்மி செலவாயிடுச்சு. டோட்டலி இது வந்து 3 வருஷம் பிளான் பண்ணாங்க, 12 வருஷம் ஆச்சு இது கட்டி முடிக்கிறதுக்கு. பர்மாலேருந்து மெட்டீரியல்ஸ் வந்தது கப்பல். அப்போல்லாம் கப்பல் வந்து நிலக்கரியில் தான் ஓடும், அப்போல்லாம் பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது. இப்போ 3 நாள் வர்ற கப்பல் 15 நாள் ஆகும் அந்த காலத்தில், ஏன்னா பையன் தான் ஒரு கப்பல். அதனால் கப்பல் இருந்து வந்ததுனால பர்மாலேருந்து கொண்டதுனால 12 வருஷம் ஆச்சு இந்த ஜெயிலை கட்டுறதுக்கு. 600 பேர் சுதந்திர போட்ட தியாகி கட்டினதுனால ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபாயில் மொத்தம் டோட்டலி இந்த இந்தியனை வச்சு வேலை செஞ்சதுனால ஃப்ரீ ஆஃப் கோர்ட் ஷாப்ட்டு ஃப்ரீடம் பெட்டர் வச்சு கட்டிட்டாங்க. இது டோட்டல் நிலப்பரப்பு எவ்வளோ? டோட்டலி 693 cells, 693 ரூம் மொத்தம். ஏரியா 5 ஏக்கர் ஃபுல்லாக, 5 ஏக்கர் ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக